ஹலோ நண்பா, எனக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ணணும்னா டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டாங்க, வெளியாகிடுச்சு. அது வந்து எப்படி தான் ஆன்லைனில் நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். எந்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கும் நீங்கள் போக தேவையில்லை, நீங்களே பார்த்துக்கலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் எப்படி பண்ணால் சர்ச் பாரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து குரூப் 4 ரிசல்ட் மட்டும் போடுங்க. ரிசல்ட்டு 2025 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பிறகு நமக்கு வந்து இப்படி தான் வரும். இதை வந்து நீங்கள் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண பிறகு நமக்கு என்ன ஆகணும்னா, டிஎன்பிஎஸ்சி முதல் வெப்சைட்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே நமக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வர் கமிஷன் வருது. இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, இது ரெண்டையும் நம்ம போட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா, சும்மா சாம்பிளுக்கு நான் போடுறேன். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படியே பேக் கொடுத்துக்கோங்க. பேக் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு நம்பர் போடுறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாஷ் மாதிரி விட்டு இப்படி 2025 உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் போட்டுருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே என்ன பண்ணணும்னா, அடுத்து நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் எந்த கேப்சா கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கோடை வந்து நீங்கள் வந்து கீழே இதில் என்ட்ரு பண்ணணும். நிறையா பேர் தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ண போகிறோம். கேப்சாவில் தான் இருக்குது, அதனால் கேப்சா மாற்றிக்குவோம். LHQPWE நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ண பிறகு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வந்து இவ்வளோ தான் நம்ம சிம்பிளான மெத்தடில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்களே உங்கள் மொபைலில் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இது நிறைய பேருக்கு பெனிஃபிட்டான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.